மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணி 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலிய மண்ணில் வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இதற்கு முக்கிய காரணமாக அமைந்த வேகப்பந்து வீச்சாளர் ஷமர் ஜோசப் பற்றி தற்போது பார்க்கலாம். ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலியா நாட்டின் கபாவில் நடைபெற்றது. இந்த போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணியின் பந்துவீச்சாளர் ஷமர் ஜோசப் 12 ஓவர்களை வீசி 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்து கிரிக்கெட் உலகையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார். அவரது இந்த அசாத்திய ஆட்டத்தால் மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணி 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலிய அணியை சொந்த மண்ணில் வீழ்த்தி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இதற்கு முக்கிய காரணமான ஷமர் ஜோசப் 1999ஆம் ஆண்டு கயானாவின் பராகாராவில் பிறந்தவர். 2018ஆம் ஆண்டு வரை இணைய வசதி கூட இல்லாத சூழலில் வளர்ந்த அவர் கிரிக்கெட்டின் மீது அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். இதற்கு மேற்கிந்திய தீவுகள் அணியின் முன்னாள் ஜாம்பவான்களான ஆம்ப்ரோஸ், வால்ஸ் ஆகியோரே காரணம். கிரிக்கெட் மீது அதீத ஆர்வம் இருந்தாலும் விளையாடி மகிழும் அளவுக்கு ஷமர் ஜோசப்பின் பொருளாதார சூழல் இருக்கவில்லை. எனினும் அவர் பிளாஸ்டிக் பாட்டில்களை உருக்கி பந்தாக்கி பயிற்சி செய்தார். வணிக வளாகம் ஒன்றில் செக்யூரிட்டியாக வேலை செய்து கொண்டே கிரிக்கெட் விளையாட்டில் கவனம் செலுத்தினார். இந்த ஆர்வம் அவரை மேற்கிந்திய தீவுகள் அணியில் இடம்பெறச் செய்தது. கடந்த ஆண்டு மேற்கிந்திய தீவுகள் சாம்பியன்ஷிப் தொடரின் போது தனது முதல் தர அறிமுக போட்டியில் ஷமர் ஜோசப் விளையாடினார். அதைத் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிரிக்கெட் விளையாட்டில் உயரத்தை எட்டிய அவர் அடிலைடில் நடந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் வீசிய முதல் பந்திலேயே டெஸ்ட் கிரிக்கெட்டின் தலைசிறந்த வீரர்களில் ஒருவரான ஸ்டீவ் ஸ்மித் விக்கெட்டை வீழ்த்தினார். இதன் மூலம் டெரல் ஜான்சனுக்கு பிறகு டெஸ்ட் கிரிக்கெட்டில் தனது முதல் பந்திலேயே விக்கெட் எடுத்த இரண்டாவது மேற்கிந்திய தீவுகள் அணி வீரர் என்ற பெருமையை ஷமர் பெற்றார். ஏற்கனவே தன்னுடைய அறிமுக டெஸ்ட் போட்டியிலேயே 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய மேற்கிந்திய தீவுகள் அணி பந்துவீச்சாளர் என்ற சாதனையை ஷமர் ஜோசப் படைத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.